ஹாய் ஃபோக்ஸ், இன்றைக்கான வீடியோவில் புகழ் ஸ்பெரில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ரேண்டம் பிளேயர்ஸ் கூட நம்ம பிவிபி பண்ண போகிறோம். ஸோ நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை ஆலில் போட்டுருங்க. அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். நம்ம ரொம்ப நாளாக ட்ரெயின் பண்ணி வந்து 1100 லெவல் வந்துட்டோம். முன்னாடி வீடியோவில் நம்ம வந்து ரைடு போடுறத பார்த்துருக்கோம். அதுக்கு முன்னாடி வந்து இப்போ தான் வந்து நம்ம பிவிபி பண்ண போகிறோம். ஸோ யாராச்சும் பிவிபிக்கு இருக்கீங்களா? இவர் வராருன்னு நினைக்கிறேன் வெளியே. இவர் மெரெயின்னு நினைக்கிறேன். ஆமாங்க, இவர் மெரெயின். என்னங்க உள்ளே போயிட்டாரு. ஷிஃப்ட் பண்ண உடனே உள்ளே போயிட்டாங்க. என்ன ஆச்சுன்னு எனக்கும் தெரியல. ஸோ யாராச்சும் பிவிபி வாங்க. எம்மோன் டக்குன்னு பிவிபி வாங்க ப்ரோ. டக்குன்னு வாங்க. யாருமே வர மாட்டேங்கிறீங்க பிவிபிக்கு. இப்படி இருந்தால் என்ன பண்ணுறது? நான் வீடியோ பண்ணும் ப்ரோ. பிவிபிக்கு வாங்க யாராச்சும். வந்துட்டாருங்க ஒருத்தவர். வந்துட்டாரு. ஒரு கிராவிட்டி யூஸரா மாட்டிக்கிட்டாங்க அவர். எனக்கு கிராஃபிக் கம்மியாக இருக்குது. இதை வேறு இவரை முடிச்சிட்டா வந்து 1 kill அவுட் ஆஃப் தி வே. அவ்வளோதான், அவங்க செத்துட்டார். நூபு போல். லெவல் கம்மியாக இருக்கும். நூபுலாம் கிடையாது. நிறைய பைரட்ஸ் இருக்காங்க. அதனால தான் நான் மெரீனாக சொல்கிறேன். ஸோ ஓகே, 1 kill அவுட் ஆஃப் தி வே. கில் அடித்ததுக்கப்புறம் பவர் விழுது. சரி, இப்போ உள்ள கெஃபேக்குள்ளே போவோம். இவர் பார்த்தா சேம் டீமில் இருக்கா அடித்து பார்த்தா. சரி, உள்ளே போய்ட்டு ஜிஜிஸ் பிரதர், ஜிஜிஸ். நல்லா தான் பேட்டில் போட்டிங்க. பட் என்னோடய லெவலும் ஸ்டாட்ஸும் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ அகெயின் பிவிபி கேட்போம். பிவிபி யாராச்சும் பிவிபி வரீங்களா? பிரதர் பிவிபி. அவர் வரலன்னு நினைக்கிறீங்க. சரி ஓகே, அடுத்த சர்வர் ஆஃப் பண்ணிவிட்டு உங்களை பார்க்குறேன். ஓகே, சர்வர் ஆஃப் பண்ணியாச்சு. இந்த சர்வரில் பிவிபி யாராச்சும் வரீங்களா? பிவிபி. ஸோ யாராச்சும் வாங்க ப்ரோ பிவிபிக்கு. நோன்னு சொல்லிட்டாரு. என்னன்னு தெரில. இவராச்சும் பிவிபி வராரா? பிவிபி ஃபஸ்ட்டாக வாங்குவோம். லெவல் டிஃப்ரென்ஸஸ் 2 ஹை. இப்போ நான் லெவலை ஏற்றுனால லெவல் டிஃப்ரென்ஸ் 2 ஹைன்னு வருது. ஒரு பிளிசர்ட் கொடுக்குறாரு நம்மளுக்கு. பட் நம்ம அதெல்லாம் தேவையில்ல. இப்போ ஒருத்தவர் வந்திருந்தார் பிவிபிக்கு. ரிப் இந்திராலாம் கிடையாது. லைட் ப்ரொடியூசரு. எமோன் இப்போ வேமா சாகுங்க. எஸ், டக்குன்னு கொண்டாச்சு. 4K பவுண்டி. 4K ஹானர் கிடச்சிருக்கு. மெரைன்றதே மறந்துட்டு பேசுகிறேன். ஸோ யூ வின்னு போட்டிருக்காரு. உண்மையாக தான் சொல்லியிருக்காரு. தேங்க்யூ பிரதர். ஜிஜி. நல்லா தான் போட்டிங்க. பட் நான் புத்தா ஃப்ரூட் ஸ்டாட்ஸும் அதிகம். நீங்கள் லைட் ஃப்ரூட்ஸ் ஒரு சில மூவ் அவேக்கன் ஆகலை. அதனால் நீங்கள் என்கிட்ட தோற்று போயிட்டீங்க. நல்லா தான் விளையாண்டிங்க பிரதர். தேங்க்யூ. இப்போ இன்னொரு இது வந்துட்டோம். ஒரு பிவிபிக்கு வராரா? பிவிபி பண்ணிட்டு வாங்க ப்ரோ. பிவிபி பண்ணுவோம் பிரதர். பிவிபி கிரியேஷன் மூவ் போடுறாரு. சேஃப் ஜோனில் இருந்துட்டோம், தப்பிச்சிட்டோம். பட் வெளியே வந்துட்டாருங்க அவர். பிளிசர்ட் யூஸரா அவர்? அடி பறக்கிறாருங்க, சுத்த விட்றாரு. ஓகே, நம்ம புத்தா தான். M1 ஸ்பேமிங் தான். என்னங்க லேக் ஆகுதா? நான் ஒரு ஹிட்டு 1005 டேமேஜ் கிடைக்குது. அதாவது 2 M1லே ஒரு 8K. என்னங்க பையனை பறந்து ஓடுறாரு. பிளிசர்ட் யூஸர்னால் அப்படி தானா? எனக்கு கிராஃபிக்ஸே தெரியல. இப்போ இன்ஸ்டிங்க்ட் இல்லைன்னா நான் வேஸ்ட்டு. கிராஃபிக்ஸும் ஒழுங்கா இல்லை. இங்கே போகிறாரு. இல்லைங்க ப்ரோ, அப்போ தான் ப்ரோ உங்களை ஹிட் பண்ண முடியும் கரெக்டாக. அதுதான் கரெக்டான பிவிபியே. ஸோ ப்ரோ நில்லுங்க. நம்மளுக்கு ஏர் ஜம்ப் எல்லாம் காலியாக போச்சு. பட் நம்மகிட்ட மீலே டிஃபென்ஸு இந்த ரெண்டுமே பயங்கர அதிகமாக இருக்கிறனால. ஓஹோ, பிளிசரோட தம்மா போட்டார். நம்ம சுற்றி விழுவோம். சுற்றி விழுகிறோம். சேபர் மூவ் பட்டிருந்தோன்னா நம்ம தெரிச்சு போய் விழுந்திருக்கோம். ப்ரோ நில்லுங்க ப்ரோ, உங்களை கொல்லணும். சாவு. ஓஹா, இந்த மூவை போட்டு தப்பிச்சிடுறாருங்க இவர். இந்த ஓட்டம் ரன் பண்ண விடக்கூடாது.
ஐ வில் நாட் லீவ் யூ. மாட்டிக்கிட்டாருங்க. இஸ் டெட் பிரதர். 3K. பட் போன வட்டம் கில் அடித்தவர் வந்து நிறைய லெவலில் இருந்தார். இந்த வட்டம் கம்மியாக இருக்காங்க. சரி இப்போ உள்ளே வந்துடுவோம். வந்துட்டு யாராச்சும் புத்தா ரைடுக்கு வரீங்களான்னு கேட்டிருக்காங்க. பட் நம்ம பிவிபி தான் முக்கியம். இங்கே இன்னொன்று தவறு வந்திருக்காரு பிவிபிக்கு. மேக்மா ஃப்ரூட்டு எல்லாம் ஓடுறாருங்க பயங்கரமாக. எங்கெங்கே போனார்? தெரிச்சு ஓட ஆரம்பிச்சிட்டாரு. ஐ திங்க் இவர் மேக்மாவோட ஃபஸ்ட்டு மூவ் தான் அவேக்கன் வச்சுருக்கனால பெருசாக பிவிபி பண்ண முடியும்னு நினைக்கிறேன். பட் வாட் எவர் இட் இஸ், பிவிபினா இப்படி ஃபஸ்ட்டு ஓடாதீங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் யாராச்சும் இப்படி பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தயவுசெய்து பிவிபியில் ஓடாதீங்க. இன்னும் கூட சாகுங்க. பட் பிவிபியில் இப்படி ஓடி தப்பிக்காதீங்க. அது வந்து நாட் குட்டு. சிம்பிளி இப்படி ஓடினோன்னா நம்மளுக்கு ஆப்போனண்ட்டுக்கு வெறுப்பாக இருக்கும். நம்மகிட்ட வீட்டும் இருக்குது. தண்ணியில் போனாலும் பிரச்சனை இல்லை. புத்தா ஃபஸ்ட் மூவ் அவேக்கண்டும் இருக்குது. அடி அடி அடி. ஆஹா, எம்மோன் வந்து தப்பிச்சிட்டாருங்க. இன்ஸ்டிங்க்ட் ஆன் பண்ணுன்னு நினைக்கிறேன். என்னங்க ஷீக்காக்கு வருது? ஐ திங்க் பின்னாடிருந்து ஏதோ ஒரு பிளேயர் போடுறாருன்னு நினைக்கிறேன். குவெக் யூசர் லாஸ்ட் அப்போச்சுலாம் தப்பிச்சு ஓடுறாருங்க அவர். இன்ஸ்டிங்க்ட்டு தேவையில்லை இப்போதைக்கு. இன்ஸ்டிங்க்ட்டு மேக்மா இன்ஸ்டிங்க்ட் ஆன் பண்ணிட வேண்டியதான். வேறு வழி இல்லை எனக்கு. இங்கே வேறு ஏதோ ப்ரோ குவெக் யூஸரா நீங்கள்? லிட்ரலி ஒரு அவேக்கண்டு ஃபுல்லி அவேக்கண்டு குக்கு. வேறு முடிச்சு விட்ருவோம். வேறு குக் பண்ணிட வேண்டியதுதான். நம்மளை குக் பண்ணாமல் இருந்தால் சரி. ஃப்ரை பண்ணிட்டு வர போகிறோம், டீப் ஃப்ரையாக. ஸோ சாவு ஃபேமஸ் ஆகுங்க ப்ரோ. இவர் எனக்கு ஐ திங்க் பெரிய ப்ரோவாக இருப்பார்னு நினைக்கிறேன். ஏன்னா ஏதாச்சும் இவரும் வீடியோ போடுவாரோ தெரில. யாருமே இப்படி குக்கெல்லாம் பிபிக்கு பெருசாக யூஸ் பண்ண மாட்டாங்க. நல்ல மித்திக்கல் டோ ஃப்ரூட் அந்த மாதிரி ஃப்ரூட் தான் யூஸ் பண்ணுவாங்க. இவர் இப்போ சாகு போகிறார் நம்ம கைகிட்ட. செத்துருங்க. இப்போ அந்த சூழ்நிலை இவர் யூஸ் பண்ணிக்க பார்க்குறாரு. ஓகே முடிச்சாச்சு. லெவல்டு ஃப்ரெண்ட்ஸஸ் 2 அதாவது நம்மளோட மேக்ஸ் லெவலாக இருப்பார் போல். நிறைய ஹிட் தாங்கினார். இப்போ இவரை முடிக்கணும், இந்த மேக்மா யூஸரை. மேக்மா ஷவர். ஐ திங்க் இவர் ஃபஸ்ட் மூவ் மட்டும் தான் அவேக்கன் இருக்கும் போல். இதில் பற்றக்கூடாது. பட்டா பஃப்லேயே நம்ம சுற்றி போயிடுவோம். அவ்வளோ பஃப் இருக்கும் மேக்மா. ஹையஸ்ட் டேமேஜிங் ஃப்ரூட் இந்த கேமே மேக்மா தான். கில்லு எங்கே ஓடி போகிறாருங்க ஒரு மேக்மா மூவ் வச்சு. ஒரு என்கிட்ட சரியாக கிராஃபிக்ஸ் இல்லைங்க. நான் இப்போ போடணும் கிராஃபிக்ஸு. இந்த புத்தா ரேஞ்சை வச்சு ஒன்று சொல்லியிருப்பாங்க. செத்தாருங்க இப்போ ஒரு டேமேஜ் விழுது. புத்தா ரேஞ்ச் அதிகம். டேமேஜ் ப்ரோ செத்திங்க ப்ரோ. ஏன் கீழே நீங்கள் ஓசியாக எடுத்துட்டீங்க. இதெல்லாம் கணக்கு இல்லை, எனக்கு தான் கில்லு வரும். ஸோ அவ்வளோதான், இதோட வீடியோ முடியுது. நம்ம நிறைய பேர்கிட்ட பிபி பண்ணியாச்சு. எல்லாத்தையும் ஜெயிச்சிட்டோம் மேக்ஸிமம். இந்த குவெக் யூஸரெலாம் விடவே மாட்டேங்கிறாரு. என் கில்லை ஓசியாக எடுத்துட்டாருங்க. ஐ திங்க் எப்படினாலும் நம்மளுக்கு வந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம டக்குன்னு அடித்தோடனே எல்லோரும் இறந்துடுறாங்க. அது ஒரு நல்ல பிபியே கிடையாது. நம்ம லெவலை விட அதிகமான ஸ்டாட்ஸ் மட்டும் வச்சுருக்கனால தான் எந்த ஒரு பிபியும் நல்லா தெரியல. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்காம இருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐக்கான ஆன்லைன் போட்டுருங்க. எனக்கு இன்னும் சப்போர்ட் தேவை. அப்போ தான் நம்மளால் நிறைய வீடியோஸ் இன்னும் அப்லோட் பண்ண முடியும். தேங்க்யூ கைஸ். see you in the next video. Bye.